தம்பி ஒரு புதுசாக அளந்துக்கு பார்த்தீங்களா? சரி பார்த்துருக்கீங்க. இது வந்து எனக்கு மாமாவுக்கு பையன். மாமாவும் கபடி பிளேயர். நான் கபடிக்கு வருவதுக்கு எனக்கு கபடி சப்போர்ட்டான ஃபேமிலி சொன்னல, அது அவங்க அப்பாட்டிருந்து வந்து அவங்க அப்பா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்காங்க. அவனை எப்படியாவது கபடி பெரிய பிளேயர் ஆக்கிறான்னு நம்மகிட்ட கொண்டு தள்ளியாச்சுன்னா உள்ள அவ்வளோ குண்டாமட்டி வேலை என்ன செய்வான், அவ்வளோத்துலேயும் கில்லாடி உங்களை மாதிரி சாதாரணமாக ஆள். அப்போ இந்த மாதிரி நல்ல ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவங்க அப்பா எப்படியாவது இவனை பிளேயர் ஆக்கிறேன்னு சொல்லி கொண்டு விட்டாங்க. அவன் ஃபுல்லாக கபடின்னு வர ஆரம்பிச்சிட்டான். கபடி விளையாடிட்டு தான் இருந்தான். நல்லா விளையாடணும்னா கபடியில் நம்ம கிளப்பில் ஒரு பிளேயர் தான் இவன். இன்ஜினியரிங் காலேஜில் படித்தான். ஒரு பிளேயரை வச்சு தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குல்ல, அதில் நடந்த கபடி மேட்ச்சில் இவன் காலேஜ் வின்னர், யூனிவர்சிட்டி பிளேயர். ஆனால் ஸ்டேட்டு நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் கடைசி செமஸ்டர் வந்தாச்சு. அரியர் எவ்வளோன்னு கேட்டாச்சு. 27 அரியர் வச்சுருக்கான். கொன்று இந்த 6 மாதம் நீங்கள் வரக்கூடாது, அடித்து விரட்டி டிகிரியை முடித்தாதான் அவனுக்கு கபடின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், விரட்டி விட்டேன். 26 அரியர் ஒரே செமஸ்டரில் முடித்தான். இன்னைக்கு ஹுண்டாய் கம்பெனியில் 1.5 லட்ச ரூபா சம்பளம். எப்படி? அப்போது படிப்பு இருக்கணும், விளையாட்டு இருக்கணும். இதுதான் முக்கியம். நமக்கு என்ன நம்ம கையில் இல்லை, கை கால் இன்ஜூரி நம்ம கையில் கிடையாது. அதனால் அவன் பேசலாம் கேட்டுருவீங்கண்ணா. என்னோடய பேர் வந்து பிரதீப். நான் முன்னாடி இங்கே வந்து ஒரு 6 வருஷம் கபடி விளையாடிருக்கேன். இப்போது நான் வந்து சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே நாங்கள் விளையாடக்கூடிய காலகட்டத்துலேயுமே இந்த மாதிரி கேம்ப் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். 2 மாதம் கேம்ப் நடக்கும். ஆனால் அப்போது நாங்கள் எங்கள் உள்ளூர் பசங்க மட்டும்தான் நாங்கள் பெருசாக இருப்போம். இப்போது எல்லா ஊர்லேருந்தும் வந்து வர ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கள் அலத்தங்கிற கபடி கிளப்புக்கு வந்து ஒரு பெரிய வரலாறே உண்டு. அதெல்லாம் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எங்கள் கிளப் வந்து ஒரு பெரிய நெடுதூர பயணம். இது ஒவ்வொரு விஷயத்துலையுமே. இந்த கிரவுண்டு இது எல்லாமே வந்து நாங்கள் வாங்கினது கிடையாது. இந்த இடம் எல்லாமே இது தன்னால் அமைஞ்சது. இந்த கோயில் தன்னால் அமைஞ்சது. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயில் அழியக்கூடிய கண்டிஷனில் இருக்கும்போது அதை நாங்கள் ரெனோவேட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே வச்சுருக்கோம். யாரெல்லாம் ப்ரோ கபடி பார்ப்பீங்க? ஸோ இந்த ப்ரோ கபடி எல்லோரும் பார்ப்பீங்க கரெக்டா? யாரெல்லாம் எங்கெங்கே வேலை பார்ப்பாங்கன்னு தெரியுமா? இப்போ நவீன் ஒருத்தர் டெல்லிக்கு ஆடுவார்ல, அவர் எங்கே ஆடுறாரு? அவர் எங்கே வேலை பார்க்குறான்? சர்வீசஸ்னால் என்ன? அவன் சர்வீசஸில் விளையாடுவான் நவீன். அதே மாதிரி இந்த பாட்னா பைரேட்ஸில் போன வாட்டி 2 நல்ல அஃபென்ஸ் லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 பேர் ஆடுவாங்க. அவங்கெல்லாம் எங்கே வேலை பார்க்காங்க? சர்வீசஸ்னால் என்னென்னா பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஏஎஸ்எஃப், ஏர்ஃபோர்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்த்து அவங்க சர்வீசஸ்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தான் இந்த மாதிரி பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம் ஆடுவாங்க. நீங்கள் வந்து பிஎஸ்எஃப்க்கும் போகலாம் செலெக்ஷன் கிடச்சி கபடியில், சிஆர்பிஎஃப்க்கும் போகலாம், நேவிக்கும் போகலாம், ஆர்மிக்கும் போகலாம். இந்த மாதிரி போனாலும் கபடி அங்கே ஒரு பெரிய டீம் இருக்கும், அங்கே போய் நீங்கள் விளையாடலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன நினைப்போம், நம்ம ரயில்வேல வேலை கிடைக்கணும், நமக்கு ஐசிஎஃப்க்கு போகணும், இது 2 தான் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. நீ விளையாடிக்கிட்டே இருக்கணும். உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஒய்டு ஓப்பனாக இருக்கும். நீ அதில் ஏதாவது ஒன்று உனக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுவேன். ஸோ ஒரு 24 வயசு 25 வயசு வரும்போது நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஐயோ நம்ம ரொம்ப நாள் கபடி விளையாடிட்டோம், நமக்கு வந்து இன்னும் ஒரு இடத்துல வேலை கிடைக்கல, நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும்? ஏன்னா இங்கே எனக்கு தெரியும், இங்கே எல்லோரும் நீங்கள் ஆர்ட்ஸ் தான் படிப்பீங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் வச்சு வேலைக்கு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும், பெருசாக போக முடியாது. ஏன்னா நம்ம கபடி சார்ந்து இருக்கிறனால. அப்போது நம்ம வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வந்து நம்ம வந்து போலீஸாக போகக்கூடாது, கபடி நமக்கு ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் தான் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ நவீன் குமார்னு சொல்கிற வந்து சர்வீசஸில் டாமினேட் பண்ண ஆள். ரயில்வேஸில் இதே மாதிரி நிறைய பிளேஸ் இருக்காங்க. ஏன்னா ரயில்வேஸ்ன்றது வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ரயில்வே, சவுத்தர்ன் ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே, நார்த்தன் ரயில்வே, வெஸ்டர்ன் ரயில்வே, அப்புறம் நம்ம சதர்ன் ரயில்வே, ஐசிஎஃப், இதே மாதிரி நிறைய ரயில்வே சேர்ந்தது தான் வந்து ரயில்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ரயில்வேஸ் டீம் எல்லா கப்பும் அவங்க அடிக்கிறதுக்கு காரணமே வந்து ஒவ்வொரு ரயில்வேலையும் முக்கியமான பிளேயரை எடுத்து அவங்க ஒரு டீமாக விளையாடுறதுனால அவங்க அதை ஜெயிச்சுட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். ஆனால் நமக்கு என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னா, இப்போ சதர்ன் ரயில்வே மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இங்கே இருக்குது. மற்ற ஐசிஎஃப்பும் சதர்ன் ரயில்வே, மற்ற சதர்ன் ரயில்வேல அப்பாயின்மெண்ட்டே இல்லை.
மற்ற எல்லா ரயில்வேயும் நார்த் சம்மந்தப்பட்டது. ஸோ அப்போ நார்த்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தான் அங்கே உள்ள ரயில்வேஸில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் நமக்கு இங்கே அப்பாயின்மெண்ட் குறைவாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ போலீஸ் நம்ம யாரும் அதை வந்து போலீஸில் நல்லா விளையாடி நீ அங்கேயே வந்து எக்ஸாம் எழுதி அங்கேயே இன்ஸ்பெக்டர் ஆகலாம், அந்த மாதிரி ஆயிருக்காங்க ஒன்று. அதே மாதிரி ஆர்மி நேவிக்கு நீ போகலாம், நீ நார்மலாக கூட போகலாம், அங்கே போய் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணலாம், அட்டன் பண்ணி அங்கே உள்ள டீமில் நவீன் மாதிரி சர்வீசஸ் டீமில் நீ விளையாடலாம். ஸோ இதன் நம்ம உங்களுக்கு இந்த திங்கிங் ரொம்ப கம்மியாக இருக்கோன்றது தான் என்னோட பார்வை. அது எனக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னடா இவர் வந்து நம்ம கபடி நல்லா விளையாடி ரயில்வேக்கு போகணும்னு நினச்சிருக்கோம், இவர் என்னடானா வந்து மிலிட்ரிக்கும் போலீஸ்க்கும் போ அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு. அதான் சொல்லிட்டேன், 150 பேர் இருக்காங்க, இதில் 20 பேர் தான் வந்து கபடி சம்மந்தப்பட்டு டைரெக்டாக கபடி அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும். மிச்சம் உள்ள ஆட்கள்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு சொன்னல, இங்கெல்லாம் போகலான்னு நான் சொல்கிறேன். எல்லோரும் இந்த டிசிப்ளின் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் அது வந்து டிசிப்ளின் இருந்தால் தான் நமக்கு வந்து இன்ஜுரியெல்லாம் ஆகாது. டிசிப்ளின் இல்லைன்னா இன்ஜுரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் நடந்துடும். ரீசெண்டாக ஒரு கேம்ப் ஒன்று நடந்துச்சு, ஒரு ப்ரோ கபடி கேம்பு இங்கே நடந்துச்சு. இப்போ கேம்ப் நடக்கும்போது ஒரு 6-7 பிளேயரை வந்து வர சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு 25 பேர் வந்திருப்பாங்க, அதில் ஒரு 6 பேர் 7 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவனுங்கெல்லாம் அங்கே கேம்பில் வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள டீமில் உள்ளவங்க வந்து போய் அவங்க தங்கியிருந்த இடத்துல ஒவ்வொருத்தரோட பேக்கையும் செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட பேக்லேயும் இன்ஜெக்ஷன், மெடிசின், மாத்திரை, பவுடர், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஷார்ட்கட்டை கொடுக்குறது. எப்படின்னா, இப்போ நான் வந்து இதில் ஒரு மணி நேரம் இன்றைக்கி நான் ஓடினேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கும். ஆனால் அவன் அதை சாப்பிட்டுட்டோ அல்லட்ட அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டோ 1 மணி நேரம் ஓடினான்னா அவன் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் அடுத்த விளையாடுறதுக்கு. இது வந்து இதெல்லாம் வந்து தப்பு தானேன்னு கேட்டால் 100% தப்பு. இது அவன் ஷார்ட்கட்டை தேடி போகிறான். வந்து அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து தடை பண்ண மருந்தும் இருக்குது, தடை பண்ணாத மருந்தும் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், கவர்மெண்ட் தடை பண்ணாத மருந்து தானே யூஸ் பண்ணலான்னு. இதுக்காண்டி கவர்மெண்ட் தடை பண்ணலை. இதெல்லாம் டாக்டர் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையோ அடிபட்டாலோ அவங்க டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் படி டாக்டர் வழியாக போடக்கூடிய ஊசி. இதை இவனுங்க வந்து அந்த 45 நிமிஷம் ட்ரையல்ஸில் ரொம்ப ஸ்டெமினா வேணுன்றதுக்காண்டி அவங்க சொந்தமாகவே அவன் பாத்ரூம்குள்ளே போவான், அந்த இன்ஜெக்ஷன் எடுப்பான், அவனே குத்திப்பான், அவனே அந்த மாத்திரை எடுப்பான், அவனே சாப்பிட்டுப்பான், அவனே அந்த பவுடர் தண்ணிக்குள்ளே போட்டு கலச்சிப்பான், அவனே குடிச்சிப்பான். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அன்னைக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் ஒரு வருஷம் கழித்து அவனுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வந்துடும். இந்த மாதிரி கபடியில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நவீன்குமார் எப்படி விளையாடினான், பவன் ஷராவத் எப்படி விளையாடினான், இன்றைக்கி அவங்களால அந்த மாதிரி விளையாட முடியல. 2 ரீசன். ஒன்று, நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்டனால சைடு எஃபெக்ட்னு சொல்ல வரல டேரெக்டாக. இதெல்லாம் சாப்பிட்டு அவனுங்க நல்லா விளையாட்டானுங்க. ஆனால் எல்லா நல்ல பிள்ளைருக்கும் அடிபட ஆரம்பிச்சிச்சு. பவன் ஷராவத்துக்கு காலில் அடிபட்டுச்சு, நவீனுக்கு காலில் அடிபட்டுச்சு. அப்போ நீ அதான் நான் இதனால தான் அடிபட்டுச்சுன்னு சொல்லலை, ஆனால் இதெல்லாம் ஒரு ரீசன் தான். அவங்க ஒரு இதெல்லாம் ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் வந்து உன் வாழ்க்கையே பாதிக்கும் ஆக்சுவலாக. இதெல்லாம் எங்கள் கிளப்பில் யாருமே பண்ணதே கிடையாது. நாங்கள் விளையாடின காலகட்டத்துலேயும் சரி இப்போவும் சரி யாருமே பண்ணதே கிடையாது. ஆனால் நிறைய கிளப்பில் அதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து அலத்தங்கரையோட ஒரு யூனிக்னஸ். இந்த கேம்ப் முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஊரில் போய்? எனக்கு அதான் வேணும். இப்போ இங்கேருந்து நிறைய ஸ்கில் வந்து இவங்க சொல்லி தந்திருப்பாங்க, இந்த 2 மாதத்தில் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க புதுசாக. இப்போ நீங்கள் ஊருக்கு போன உடனே என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 பாயிண்ட் எடுக்கணும், நம்ம கோச்சு வந்து இப்போ இம்ப்ரெஸ் ஆகணும், அவர் சந்தோஷப்படணும், நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே கபடி விளையாட தான் நீங்கள் போவீங்க. இங்கே பண்ண ஸ்கில்லை அங்கே போய் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் தனியாக பண்ண தான் மேட்ச்சில் அது உங்களுக்கு வரும். எவன் ஒருத்தன் தனியாக வந்து இந்த கிரவுண்டில் நின்று இந்த 10% சொன்னல, அவங்க எந்த ஸ்கில் உங்களுக்கு வரலையோ அந்த ஸ்கில்லை தனியாக நீ நின்று ஒரு ஆளாக இமேஜின் பண்ணி நீ செஞ்சு பார்த்துட்டே இருக்கியோ, இதுதான் மேட்ச்சில் வரும். எவன் ஒருத்தன் அந்த 10%க்காண்டி 1 மணி நேரத்தை நீ ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நீ செலவு தனியாக பண்ணுறியோ, அவன் தான் கபடியில் சாதிக்கவே முடியும். இங்கே சாதித்தவங்க எல்லாருமே அப்படி தான். இப்போ ரஞ்சித்லாம் நிறைய ஸ்கில் பண்ணுவார், பார்த்துருக்கியா? கபடியில் அவர்லாம் வந்து தனித்தனியாக தான் பண்ணார் எல்லாத்தையுமே. எல்லாரும் ப்ராக்டிஸ் முடிச்சு போனதுக்கப்புறமும் அவன் பண்ணியிருக்கான், நான் பார்த்துருக்கேன். நான் விளையாடும் போது அவன் தனியாக பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் தான் அவனுக்கு மேட்ச்சில் போய் அவனுக்கு அது சக்ஸஸ் ஆச்சு. இப்போ நம்ம வந்து கபடி விளையாடுறோம். கபடி விளையாடுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கால். கரெக்டாக? காலில் ஒரு அடிபட்டுச்சுன்னா, கையில் அடிபட்டால் கூட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். காலில் இந்த நீ அடிபட்டாலோ அல்லட்ட ஆங்கிளில் ஒரு பெரிய அடிபட்டாலோ
வந்து கபடியில் ரெக்கவர் ஆகி வந்து அந்த ஸ்பீடை எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ப்ரோ கபடி சீசனில் குறைஞ்சது ஒரு 20 பேருக்காவது அடிபடுது காலில் மட்டுமே. அந்த சீசன்லேயே அவுட் ஆகி போகிறான். அவன் வந்து காலுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறதில்ல. அதை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட் மூலமாக தான் அதை நம்ம கொண்டு வர முடியும். அதை நீங்கள் கொண்டு வரணும். நான் விளையாடும்போது என் ஃப்ரெண்டு என் கூட இன்றைக்கி வந்து அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கார், ஜானி செல்லப்பான்னு சொல்லிட்டு, கபடி பிளேயரு, நல்ல பிளேயரு. அவர் இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தாண்டி இருந்தார். இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டேயும் பைக்கெல்லாம் இருக்குது. அவர் 12 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து அவருக்கு வீடு 12 கிலோமீட்டர் இங்கேருந்து. அவர் டெய்லி சைக்கிளில் வருவார் 12 கிலோமீட்டர். அப்போது இந்த மாதிரி கேம்ப்லாம் நடக்கும்போது காலைல 5 மணிக்கு ஆரம்பிக்கும்போது அவர் 5 மணிக்கு உள்ளே இருப்பார். அப்படின்னா அவன் வந்து 3:30 மணி 3:45 மணிக்கு அவன் அங்கேருந்து கிளம்பி இங்கே வருவான். இன்றைக்கி அவர் வந்து கபடியில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எஸ்ஐ இன்ஸ்பெக்டராக இருக்கார். எஸ்ஐயாக போய் இப்போ ப்ரொமோஷன் ஆகி இன்ஸ்பெக்டராக இருக்கார். அடிஷ்னலாக யார் என்ன பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் பலன் கிடைக்கும் இம்மீடியட்டாக. எங்கள் கிளப்பை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ரவியனை யார், ரவியனை இப்போ வேஷ்டி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வேஷ்டி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளை முன்னாடி. இப்போ வந்து ரொம்ப உங்கள்கிட்டலாம் ரொம்ப சகஜமாக பழகி எடுத்து ஜாலியாக இருக்காங்கல்ல. முன்னாடி அப்படிலாம் கிடையாது. முன்னாடி நல்லா அடி திட்டுறது அந்த மாதிரி. அது ஒன்று இப்போ எல்லாம் மாறிடுச்சு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுமே மாற்றிட்டாங்க. அதான் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி இருந்தால் நீங்களாம் இங்கே இருக்கவே முடியாது. நிறைய பேர் இங்கே இருக்க முடியாது. அவரோட பனிஷ்மெண்ட்லாம் அந்த மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் நல்லா முள்ளாக இருக்கும். ஒரு மேட்சுக்கெல்லாம் வந்து நாங்கள் அதை நல்லா விளையாடலை தோத்துட்டோம் அப்படின்ட்டு எல்லோரும் அந்த முள்ளுக்கு மேலே போய் குதிக்க சொன்னார். முள்ளுக்கு மேலே போய் வேணும்னு யாராவது குதிக்க முடியுமா? இந்த மாதிரிலாம் அவர் பனிஷ் பண்ணுவார். அதே மாதிரி 8 மணிக்கு மேட்ச்சுனா 8 மணிக்கு 8:01க்கு எவன் வந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் மேட்ச்சுக்கே கூப்பிட்டு போக மாட்டார். வீட்டுக்கு போன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். ரொம்ப கபடிக்காண்டி ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ண ஒருத்தர். அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஆனால் வந்து அவர் வந்து ஃபுல்லாக கிரவுண்டில் தான் இருப்பார் காலையில் சாயங்காலம். நம்ம ஒரு இடத்துக்கு காலேஜுக்கு போனால் கூட நம்ம அடிக்கடி லீவ் போடுற மாதிரி வரும். ஸ்கூலுக்கு போனால் லீவ் போடுற மாதிரி வரும். ஆனால் அவர் கிரவுண்டுக்கு லீவே போட்டதே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் விளையாடுறது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் பின்னாடி நல்லா இருப்பீங்கன்றதை மட்டும் என்னால் அஷ்யூர் பண்ண முடியும். நீங்கள் கபடி சார்ந்து நல்லா இருக்கலாம். கபடியை சார்ந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்துலையும் நல்லா இருக்கலாம். இந்த மண்ணுக்குன்னு ஒரு பவர் உண்டு. இந்த மண் மோஸ்ட்லி யாரையும் இன்ஜுரி ஆக்க விடாது. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இன்ஜுரி ஆகிரும். தப்பு பண்ணல அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே இருந்தவங்க எல்லாருமே, இங்கே வந்துட்டு போனவங்க எல்லாம் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே ஏதாவது ஒரு ஃபீல்டில் நல்லா தான் இருக்காங்க. இந்த கிரவுண்டில் விளையாடின ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அவர் எப்படி விளையாடினார், எப்போ விளையாடினார், எந்த மேட்ச்சில் விளையாடினார், எதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு. இந்த கிரவுண்டில் விளையாடின ராஜ்தோரனை உங்களுக்கு தெரியும்ல. அவங்களுக்கு வேலை கிடைக்கல. ஆனால் அவருக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னு இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ நல்ல பிளேயர் அவர். எந்த இன்னைக்குள்ள பிளேயர்ஸ்லாம் அவருக்கு ஒரு 20% கூட அவங்க விளையாடின மாதிரி நான் ஃபீல் பண்ணல. அவர்கிட்ட ஸ்பீடு, டோ, போனஸ்ஸு, அவ்வளோ ஆள், எவ்வளோ ஷாட்டு அவர். ஆனால் அந்த ஷாட்டாக இருந்துட்டு கூட அவர் கபடியை வேறு லெவலில் விளையாடினார். ஒரு காலத்தில் ரவியனை வந்து சாமியை கும்பிட மாட்டாங்க தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அதில் சாமியே கும்பிட மாட்டாங்க, கோயிலுக்கே போக மாட்டாங்க. எங்கள் டீமில் அப்போ மொத்தமே 13 பேர் 14 பேர் தான் உண்டு. எனக்கு முன்னாடி என் சீனியர்ஸ். அதில் வந்து எங்கள் டீம் நல்லா விளையாடிட்டு இருந்துச்சு. எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேட்லன்னு எங்கள் டீம் வந்து சூப்பராக விளையாடிட்டு இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் போனாலும் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்துச்சு. அப்போது ஒரு டைமில் வந்து ஒவ்வொருத்தருக்காக அடிபடுது. மெயினாக விளையாடுற 8 பேருக்கு இன்ஜுரி. ஒருத்தனுக்கு நீ அவுட்டு, ஒருத்தருக்கு எல்போவில் அடி, ஒருத்தனுக்கு கை ஃப்ராக்சர் அப்படின்னு 8 பேருக்கும் ஃப்ராக்சர் இன்ஜுரினால டீமே வெளியே போய் விளையாட முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இன்ஜுரியிலேருந்து எல்லாரும், ஏன்னா எங்களுக்கு அப்போ இந்த மாதிரி க்ரௌடும் கிடையாது. மொத்தம் ஒரு 15 பேர் விளையாடுவோன்னா 15 பேரில் 10 பேருக்கு அடினா எப்படி டீம் விளையாட முடியும்? அதுக்கப்புறம் தான் வந்து எல்லோரும் இந்த தேங்காய் வச்சு சுற்றி போட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் ரவியண்ணனுக்கு அந்த கடவுளுக்கு மேலே ஒரு நம்பிக்கையே வர ஆரம்பிச்சு. கபடியில் அந்த கடவுள் நம்பிக்கை எப்போ ரவியண்ணனுக்கு வர ஆரம்பித்தோ அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஜுரிஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. ஸோ நான் விளையாடின காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு, இன்றைக்கி கபடி எப்படி இருக்குது, இனி ஃப்யூச்சரில் கபடி எப்படி இருக்குன்றது தான் நான் பார்த்தேன். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். 100 பேரில்
10 பேர் கபடினாலையும் 10 பேர் கபடி சார்ந்தும் இன்னொரு 10 பேர் வேறு ஏதாவது ஒரு துறையிலையும் வந்து வேலைக்கு போகணும் நீங்கள் போயிடுவீங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். தேங்க்யூ.